வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு ஒரு மினி விளாக் தான் பார்க்க போகிறோம். டுடே ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணி, அதுவும் என் பையன் கையால் செஞ்ச சிக்கன் பிரியாணி சூப்பராக இருக்கும். எப்படி செய்கிறான்னு பார்க்கலாமா? இது கிரேவிக்காக அவன் கழுவிக்கிறான். நல்லா கல்லுப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணி எடுத்து வச்சிட்டான். எடுத்து வச்சுட்டு அடுப்பு பற்ற வச்சுட்டு வடைச்சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சிட்றான். எண்ணெய் ஊற்றி வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த திருமுகத்தை தான் கொஞ்சம் காட்டுங்க என்ன அது காட்டினதுக்கு தான் வைக்க வந்துருச்சு என் பையனுக்கு. அதனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த எண்ணெயில் வெங்காயமெல்லாம் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்றான். நல்லா வதக்கினதுக்கப்புறம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும் வெங்காயம். அப்போ தான் கிரேவிக்கு நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். அது நல்லா அவனுக்கு தெரியும். அதனால் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் பச்சை மிளகா போட்டுக்கிட்டான். பச்சை மிளகா போட்டு சரி செஃப்னு நினைப்பாங்க பாருங்கள் என்ன பண்ணுறான்னு. வடைச்சட்டி போட்டு எங்காவது காலில் விழுந்து அவ்வளோதான். அப்புறம் தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு என்ன சொல்லிகிட்டே இருக்கான், மூஞ்சியை மட்டும் காமிக்காதாமான்னு சொல்கிறான். என்ன பண்ணுறது, சரி நான் காமிக்கலடா அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுறான். நல்லா கலரி வச்சுட்டு உப்பு போட்டு மூடி வச்சுருவான். அவ்வளோதான். சிக்கன் ஈஸியாக செஞ்சிடலாம். கிரேவி பேச்சுலர்ஸ்க்கெலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். காலேஜ் பசங்கள்லாம் ரூமில் தங்கியிருக்காங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த பக்கம் வதக்கி அடுத்த அடுப்பில் மாற்றி வச்சுக்கிட்டான். மாற்றினதே பார்த்தீங்களா, குக்கர் வச்சு எண்ணெய் ஊற்றுறக்கே எவ்வளோ நேரம் பண்ணுறான். செஃப்பெல்லாம் எப்படிதான் வேலை பார்க்குறாங்களோ. எண்ணெய் ஊற்றி அடுப்பில் வச்சு அப்புறம் வெங்காயம் போட்டு தாளித்து அதை வதக்கி பொன்னரமாக வதக்குறான். அதுக்குள்ளே என்னோட கடைக்குட்டி வேறு வந்துடுது. ஐயோ ரெடி ஆயிடுச்சான்ட்டு வருது. அவன் பாருங்க கழுவுறதே பார்த்தீங்களா, யோசனை பண்ணி தோல் எடுத்துகிட்டு நின்றுட்டு இருப்பான். வெங்காயம் வதங்கிடுச்சு. அதுக்கப்புறம் புதினாவும் மல்லித்தலையும் போட்டுக்கிட்டான். இன்றைக்கி அவன் பேஸ்ட்டு போட்டு தான் செய்கிறான். அவனுக்கு இன்னும் பக்குவமெல்லாம் கொஞ்சம் தெரியாது. அவனுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக செய்ய தெரியும். இருந்தாலும் பேஸ்ட்டு போட்டால் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது இல்லையா, அதனால் பேஸ்ட்டு போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் சிக்கன் போட்டு நல்லா வதக்கி விட்ருவான். அதுக்குள்ள பக்கத்து அடுப்பில் சிக்கன் கிரேவிக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. நம்ம தண்ணியே ஊற்ற வேண்டியதில்லை. அந்த சிக்கனில் வர தண்ணியே போதுங்க. பாருங்கள் அலங்கரிச்சிட்டு இருக்கான் இப்போ தான். அதுக்கப்புறம் சிக்கன் பக்கத்தில் வெந்துருச்சு. அதுக்கு சிக்கன் பொடி போட்டு நல்லா கிளறி விட்டு நல்லா அடிப்பிடிக்காமல் இருக்கணும் இல்லையா. ஏன்னா நம்ம இதே ஊற்றல, நம்ம அந்த சிக்கனோட தண்ணியிலேயே அந்த சிக்கன் வெந்துட்டுருக்கோம் கிரேவிக்கு. அதனால் கொஞ்சம் அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக அப்பப்போ கிளறி விட்டு மூடி வச்சுக்கணும். அப்புறம் கொஞ்சம் நல்லா 3/4 வேக்காடு ஆயிடுச்சு. அதனால் கொஞ்சம் நம்ம தண்ணி ஊற்றி கிரேவியாக வேணும்னா, செமி கிரேவியாக வேணும்னா கொஞ்சம் தண்ணி வேணும் இல்லையா. அப்போ தானே பிரியாணியில் போட்டு படித்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். அதனால் கொஞ்சம் கிரேவியாக வேணுங்கிறக்காக கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிட்டான். அங்கே சிக்கன்லாம் வணங்கினதையும் சார் அரிசியை கொட்டிக்கிட்டாரு. அரிசியை போட்டு அதுலேயும் இடையில அரிசி திங்க ஆரம்பிச்சிடுவான். நானும் சொல்லிகிட்டே இருக்கேன், அரிசி திங்காடா உன் கல்யாணத்தப்போ மழை வந்துரும்னு சொல்லிகிட்டே இருக்கேன். ஃபைனல் டச்சுங்க, நெய் போட்டுக்கிட்டான். நெய் வீட்டில் செஞ்ச நெய் தான். நெய் போட்டுக்கிட்டு மேலே 2 பச்சை மிளகா போட்டு விட்ருவான். நாங்கள் முதல்ல பச்சை மிளகா போட மாட்டோம். பார்த்தீங்களா, சுவையான பிரியாணி ரெடி. அதுக்குள்ளே இடையில துணிக்காய் போட்டிருந்தேன், மழை வந்துருச்சு. துணி எடுக்கிறதுக்கு ஓடி வந்துட்டேன் நான். பார்த்தீங்களா, சுவையான சூப்பரான பிரியாணி, ஆம்லேட்டு, சிக்கன் கிரேவி, தயிர் பச்சடி, இன்னைக்கு ஸ்பெஷலோட சூப்பரான லஞ்சோட நாங்கள் முடிச்சிட்டோம். என் தம்பிக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சின்ன பையனுக்கு ரொம்ப பிடிச்ச. அவன் சிக்கன்னா ரொம்ப பிரியம், ரொம்ப விரும்புவான். பெரியவன் செஞ்சங்காட்டிக்கு ஜாலியாக உட்காந்து சாப்பிட்ருக்கான். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள்.